ராமாயணத்தின் பாலகாண்டம். மன்னர் தசரதர் இக்ஷ்வாகு வம்சத்தில் தோன்றிய சிறந்த மன்னர். அயோத்தி என்னும் மாபெரும் நகரத்தை ஆட்சி செய்தவர். அமைதி, வளம், செழிப்பு நிறைந்த இப்பேரரசின் மன்னன் தசரதர் தன் இரு கைகளால் தர்மத்தை பரிபாலித்தார். ஆனாலும் தசரதன் மனம் வலியோடு கனிந்திருந்தது. அயோத்தியில் எவ்வளவு செழிப்பு இருந்தாலும் தனக்கு வாரிசு இல்லாததற்காக அவர் கவலையில் இருந்தார். தன்னுடைய பேரரசை தொடர ஏற்ற வாரிசு கிடைக்க வேண்டும் என்பதே அவரது எண்ணமாக இருந்தது. அப்போது தசரதர் தனது அமைச்சர்களின் ஆலோசனையின் பேரில் புத்திர காமேஷ்டி என்னும் யாகத்தை நடத்த முடிவு செய்வார். இந்த யாகம் அவருக்கு நிச்சயமாக வாரிசை தரும் என ரிஷிகள் கூறினர். யாகம் நடக்கும் பொழுது யாகத்திலிருந்து தெய்வீக வடிவம் தோன்றி தசரதருக்கு பாயசம் அளித்தது. இந்த பாயசம் அவரது ராணிகள் மூவருக்கும் பகிர்ந்தளிக்கும் போது தெய்வீக வரம் வாரி வழங்கப்படும் என கூறப்பட்டது. தசரதர் பாயசத்தை தனது 3 ராணிகளுக்கும் பகிர்ந்தளித்தார். கௌசல்யா, கைகேயி மற்றும் சுமித்ரா தங்கள் தெய்வீக வரத்தை பெற்று மகன்களை பெற்றனர். கௌசல்யா ராமனை பெற்றாள். அதனை அடுத்து அயோத்தி மகிழ்ச்சியில் பரவியது. தசரதரின் பேரரசு வாரிசுகள் பெற்றதனால் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் பொங்கினர். கம்பராமாயணத்தின் பாலகாண்டத்தில் இளமையின் தெய்வீக பண்புகளை கண்ட ராமனின் கதையை தெரிந்து கொள்ள நாம் செல்வோம். இந்த கதை சகோதர பாசமும் தர்மம் மற்றும் தெய்வீக நற்குணங்களின் வெளிப்பாடாகும். அயோத்தியாவின் மன்னர் தசரதர் ஒரு நீதிமிக்க ஆட்சி செய்தார். அவருக்கும் அவரது 3 ராணிகளுக்கும் 4 மகன்கள் பிறந்தனர். ராமர், பரதர், லட்சுமணர் மற்றும் சத்ருகனர். இவர்கள் 4 மிகுந்த பாசத்துடனும் சீரிய வளங்களுடனும் வளர்க்கப்பட்டனர். சிறு வயதில் ராமர் அவரது சகோதரர்களுடன் மாறுபட்ட கல்வி கற்றார். ராமர் வில்வித்தைகளிலும் வேதங்கள் மற்றும் தர்மத்திலும் சிறந்தார். ராமரின் நல்ல நடத்தை அனைவரின் மனதையும் கவர்ந்தது. இளம் வயதிலேயே ராமர் தெய்வீக பண்புகளுடனும் அனைவருக்கும் உதவி செய்யும் மனோபாவத்துடனும் வளர்ந்தார். மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுதல், சகோதரர்களிடம் பாசம், பெரியவர்களுக்கு மரியாதை, தர்மத்தின் பாதையில் நிலைத்து நின்று வாழ்ந்தார். ஒரு நாள் அயோத்தியாவுக்கு விஸ்வாமித்திரர் வந்தார். அவர் தசரதரிடம் ராமனின் உதவியை கேட்டார். யாகம் செய்யும் போது தடை செய்யும் அரக்கர்களிடமிருந்து தன்னை காக்க ராமரின் துணையை கேட்டார். தசரதர் தன் மகனை அனுப்ப தயங்கினார். ஆனால் விஸ்வாமித்திரர் உறுதியுடன் ராமரின் சக்தியை நம்பி அனுமதி பெற்றார். விஸ்வாமித்திரருடன் ராமர் மற்றும் லட்சுமணர் காட்டிற்கு செல்கின்றனர். இந்த பயணம் ராமரின் தர்ம பாதையில் அவருடைய முதல் படியாய் அமைந்தது. லட்சுமணர் தொடர்ந்து ராமரின் நிழலாக இருந்து அவரை முழுமையாக பாதுகாத்தார். காட்டில் தாடகா எனும் அரக்கி யாகத்தை தடை செய்ய வந்தாள். அப்போது ராமர் தனது வில்லால் தாடகையை வீழ்த்தி தனது வீரத்தை நிரூபித்தார். இளம் வயதிலேயே தெய்வீக சக்தியுடன் அவர் தர்மத்தை காப்பாற்றினார். இவ்வாறு ராமரின் சிறு வயதிலேயே அவரது திறமையை வெளிப்பட்டன. இளம் வயதில் அவர் எடுத்த முதல் தவம் அவருடைய தர்ம பாதையின் ஆரம்பம் என்பதை காட்டியது. ராமனின் வாழ்க்கை தர்மத்தின் மகத்துவத்தை உலகுக்கு எடுத்துரைத்தது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து எங்கள் சேனலுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு இந்த காணொளியை பகிருங்கள். மேலும் கம்பராமாயணத்தின் அடுத்த கதைகளை காண நமது சேனலை தொடர்ந்து பாருங்கள்.